நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கனரா பேங்க்கோட ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஜாபுக்கான வேகன்சி. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதில் நிறைய இடத்துல நான் டிப்ஸும் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட ஃபுல்லான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த ஜாப் ஒரு ஐடி ரிலேட்டடான ஜாப். இந்த ஐடி ரிலேட்டடான ஜாப்பு என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது, என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ஒன்று அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ், இன்னொன்று க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர், க்ளவுட் செக்யூரிட்டி அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், டேட்டா இன்ஜினியர், டேட்டா மைனிங் எக்ஸ்பர்ட், டேட்டா சயின்டிஸ்ட், எத்திக்கல் ஹேக்கர் அண்ட் பெனட்ரேஷன் டெஸ்டர், ETL extract, transform and load specialist, ERC analyst IT, governance IT, risk and compliance, information security analyst, network administrator, network security analyst, officer IT, அப்புறம் API management, database officer, database management, அதுக்கப்புறம் டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் எமர்ஜிங் பேமெண்ட்ஸ். இதெல்லாம் தான் ஜாப் ரோல்ஸு. இது போக இன்னும் ஒரு 2-3 இருக்குது. என்ன அப்படின்னா பிளாட்ஃபார்ம் அட்மினிஸ்ட்ரேட்டர், ப்ரைவேட் க்ளவுடு அண்டு VM வார்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேட்டர், SOC அப்படின்னா செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் அனலிஸ்ட், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். மேக்ஸிமம் நீங்கள் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ளஸ் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், இதுக்கு எல்லாமே ஆன்லைனில் நிறைய கோர்சஸும் இருக்குது. நீங்கள் இந்த கோர்சஸில் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளீட் பண்ண இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி கீழேயோ அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கீழேயோ ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இதில் ஒன் ஆஃப் தி எலிஜிபிலிட்டி கேட்டகரியும் கூட. எலிஜிபிலிட்டியை பொறுத்த மட்டும் சிட்டிசன்ஷிப் இந்தியாவாக இருக்கணும். அது போக ஒரு டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும். அது இந்தியாவோட கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கணும். ப்ளஸ்ஸு அதில் நீங்கள் 60% ஆஃப் தி மார்க் வச்சுருக்கணும். SC/ST PWDக்கு மட்டும் 55 அலௌடு. அதே போல் நோட்டிஃபிகேஷனையும் சொல்லியிருப்பாங்க. 59.99 இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ 60% ஆர் அபோவ் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் OBCக்கு 3 வருஷம், SC/STக்கு 5 வருஷம், அப்புறம் டிசேபிள் பர்சனாலிட்டியாக இருந்துச்சுன்னா 10 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 வருஷம். இன்னொரு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், பேசவோ எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். அது போக கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்கணும். இந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஒருத்தரோட கிரெடிட் ஸ்கோர் எவ்வளவு இருக்குது அதையும் ஒரு மேஜர் கன்சிடரேஷனாக இங்கே எடுத்துப்பாங்க. ஸோ நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் இன் ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் இந்த அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஃபஸ்ட்டு சொன்ன ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் ஆஃப் ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் 75 மார்க்கு, லாஜிக்கல் ரீசனிங் 25 மார்க்கு, 2 hours எக்ஸாம். ஸோ இது ஆன்லைன் டெஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை எழுதி குவாலிஃபை ஆகணும். இதுக்கு பெனாலிட்டி மார்க்ஸ் உண்டு ராங் ஆன்சருக்கு. ஸோ மொத்த ஸ்கோர் 100 மார்க்குக்கு. இந்த ஃபஸ்ட் ஒன்று சொன்னால ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் இன் ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன், இதை பற்றி நான் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அப்படியே இதை கேட்டுகிட்டே இருக்கேன். நமக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் சென்னை மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.canarabank.com அப்படிங்கிற வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீ எதுவுமே கிடையாது. ஓகே, இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்ளிகேஷனுக்குள்ள லிங்க்கு ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு ரெண்டையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி நல்லா எக்ஸாம் எழுதுங்க. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன்ல, ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் இன் த ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். அந்த ஸ்பெஷலைசேஷன் என்னன்னு நான் இப்போ டிஃபைன் பண்ணுறேன் பாருங்கள். அப்ளிகேஷன் டெவலப்பர் வேக்கன்சி இருக்குல்ல,
அதுக்கு மேண்டேட்டரியாக 60% மார்க் வாங்கணும்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். ப்ளஸ்ஸும் மேண்டேட்டரி 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலவன்ஸ் ரிலவன்ஸ் ஃபீல்டு ப்ளஸ்ஸு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும். ப்ரோக்ராமிங், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் பேக்கேஜஸ், அப்ளிகேஷன் ஏபிஐயில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி வெப் பேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கோ மெயின்டைன் பண்ணுறதுக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு ஜாப் ரோலுக்கும் தகுந்தாப்பில் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே லாஸ்ட்டில் அனெக்சர்னு ஒரு பேஜஸ் இருக்குது. அந்த பேஜஸில் இருக்குது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதில் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஆனால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை லிங்க்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை போல் வேறு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களை வந்து சேரும். ஸோ தேங்க்யூ காய்ஸ், பாய்.